சாட்சியாக நிறுத்தின ஏசப்பாய்க்கு கொடாகோடி ஸ்தோத்திரம். நான் இந்து குடும்பத்தை சேர்ந்தவள். நான் இங்கு வந்து ஒரு வருஷம் ஆகிறது. நானும் எங்கள் குடும்பத்தோடு எங்கள் மருமகளும் நானும் என் குடும்பத்தோடு இங்கே வந்தோம். கண்ணுக்கு பைபிள் வாசிக்க முடியாது. நான் பைபிள் வாசிப்பேன், கொஞ்சம் கொஞ்சம் வாசிப்பேன். இங்கே வந்து கொஞ்ச நாள் நல்லா தான் வாசித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கண்ணுக்கு தெரியாது, எல்லாமே மறைவாதானே இருக்கும். அப்போ நான் பாஸ்டர் வந்தாலே சொன்னேன், பாஸ்டர் எனக்கு பைபிள் படிக்க முடியல, எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு. அப்போ பாஸ்டர் ஜோம் பண்ணினார். பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்படியே தான் இருந்து பிறகு திடீர்னு எனக்கு வீட்டில் பேர பிள்ளைய எல்லாம் என்ன சொல்லும், பாட்டி இனி உங்களை வந்து 1ஆம் கிளாஸில் கொண்டு சேர்க்கும் பாட்டி, நீங்கள் பாருங்க எங்கள் கூட வந்து படிங்க, அப்போ உங்களுக்கு கண்ணு தெரியும், படிக்கலாம், உங்களுக்கு தெரியாது. நான் தப்பாக படிப்பேன், எனக்கு கண்ணு தெரியாதனால தப்பாக படிப்பேன். அதுபோல் தான் சொல்லுவேன், நீங்கள் நான் தப்பாக பேசினாலும் நீங்கள் வந்து சிரிக்காதுங்க மக்களேன்னு சொல்லுவேன். அது உங்களை 1ஆம் கிளாஸில் கொண்டு நான் உங்களை சேர்க்க மக்களே பாட்டி நீங்கள் வாருங்க அப்படின்னு அதுவா சொல்லும். ஆனால் நான் பிறகு நல்ல ஆளுக்கு ஜோம் பண்ணினேன். ஆண்டவரே எனக்கு கண் பார்வையே தாரும், எத்தனையோ இந்த குருடர்களுக்கு பார்வை கொடுத்தீர், எனக்கு கண் பார்வையை தாரும் ஆண்டவரே, எனக்கு பைபிள் படிக்க, நீங்கள் வேற ஒன்றுமே செய்ய, பைபிள் படிக்க எனக்கு கண் பார்வையை தாருன்னு ஆண்டவர்கிட்ட நல்லா அழுது ஜோம் பண்ணேன். விடுதலை பெருவிழா அன்னைக்கு இங்கே இதில் ஜோம் பண்ணிட்டு இங்கே ப்ரேயர் பண்ணி முடிஞ்சு பைபிளை எடுத்து நான் படிக்கிற நேரத்தில் கண் எனக்கு நல்லா தெரிந்தது. அப்போ ஆனால் வீட்டில் போனால் தெரியாது, இங்கே வந்தால் நல்லா தெரிஞ்சு. அப்போ நான் ஆண்டவரே எனக்கு கண் பார்வை தந்ததே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இதான். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு நான் நல்லா பைபிள் படிக்க நல்லா எனக்கு கண்ணு தெரியுதா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் உங்கள் நன்மைகளின் நேர நிகழ்ச்சியின் மூலமாய் இயேசு செய்த ஒரு நன்மைகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எங்களுடைய சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே கொட்டில்பாடு என்கிற பகுதியில் இருக்கிறது நியூ இந்தியா ஆராதனை கூடாரம். என்னுடைய சபையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10:30 முதல் 1 மணி வரை உபவாச ஜெபமும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 10:30 முதல் 1 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடைபெறும். ஆராதனை நேரத்திலே நாங்கள் விடுதலைக்காக ஜெபிப்பது வழக்கம். ஆராதனை கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட தேவனுடைய சமூகத்திலே அருமையான இந்த பிள்ளைகளை நான் ஜெபத்திலே நடத்துவேன். இப்படிப்பட்ட இந்த ஜெப நேரத்திலே கர்த்தர் செய்து வருகிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் ஒரு சாட்சியாக அறிவித்து வருகிறேன். அருமையான இந்த வயதான தாயார் சொன்ன சாட்சியை கேட்டீங்களா? கண் பார்வை மங்கி போன ஒரு நிலைமையிலே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வேதனையான ஒன்று என்னன்னா, வேதத்தை வாசிக்க முடியலையே, ஒன்றை வாசிக்க முடியலையே, கண் பார்வை தெளிவாக தெரியவில்லையே என்கிற ஒரு அங்கலாய்ப்போடு கூட அவர்கள் காணப்பட்டார். அன்றைக்கு ஆராதனையில ஒரு வேதனையோடு கூட எனக்கு ஒரு பார்வை தெளிவடைந்து விடாதா, என் பார்வை சரியாகி விடாதா என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவள் தேவ சமூகத்திலே ஜெபிச்சிருக்கிறார். ஏசப்பா அந்த ஆராதனை நேரத்தில், அந்த ஜெப நேரத்திலேயே அவருடைய கண் பார்வையை தொட்டு இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட அநேக இக்கட்டான சூழ்நிலைகளில், நெருக்கங்களில், உபத்திரவங்களில் நீங்கள் ஜெபிங்க. ஜெபிக்கிறவர்களுக்கு இயேசு நிச்சயமாக அவர் அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்து வருகிறார். இதுல வாசிக்கிறோம், பர்த்திமேயு என்கிற ஒரு குருடனை குறித்து வாசிக்கிறோம். பிறவியிலே குருடன், பிறந்த போதே குருடனா இருந்ததுனால அவனுடைய பெற்றோர்கள் பேர் கூட வைக்கல. அதான் பர்த்திமேயு என்று பெயர். பர்த்திமேயு என்றால் திமேயினுடைய மகன் என்று அர்த்தம். அவனுக்கு தனியா பெயர்லாம் இல்லை, அப்பா பேரை சொல்லியே ஜனங்கள் கூப்பிடுவாங்க. ஏன்னா பார்வையற்றவனை உலகம் அற்பமாகவே பார்க்கும். பார்வையற்றவன் ஒதுக்கப்படுவான். அப்படி ஒதுக்கப்பட்ட நிலைமையில அந்த மனிதன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும்.
அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அன்னைக்கே அவனுக்கு பார்வையை கொடுத்தாருன்னு பார்க்க. அதே போல இந்த தாயார் ஜெபித்த போது இயேசு ஜெபத்தை கேட்டு அவனுக்கு பார்வையை கொடுத்தார். அதே போல இந்த அம்மாவுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவங்களுக்கு பார்வையை கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷம் அவர்களுக்கு. பார்வை தெளிவடைந்த உடனே பைபிள் எடுத்து படிச்சு பார்க்காங்க. படிக்க முடியுது. மிகப்பெரிய சந்தோஷம். ஆம் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கவலையோட, ஏதோ ஒரு துக்கத்தோட, ஏதோ ஒரு வருத்தத்தோட காணப்படுவீங்கன்னா ஜெபிங்க. ஏசப்பா நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை மகிழ்ச்சியா மாற்றுவாங்க. உங்க வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வாங்க. உங்களுக்கும் நன்மைகள் நடக்கும். புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில, கட்டப்பட்ட நிலைமையில, ஏதோ ஒரு வியாதியோட, பலவீனத்தோட, கண்ணீரோடு இருப்பீங்கன்னா இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்வார். ஜெபிப்போமா. எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நன்மைகளை நேர நிகழ்ச்சியின் மூலமாக இயேசு செய்த நன்மைகளை பார்த்து கொண்டு என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்காதா என்கிற ஒரு அங்கலாய்ப்போடு, ஒரு ஏக்கத்தோடு இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சில வியாதிகளோடு, சில மன வருத்தங்களோடு, உடைந்த இருதயத்தோடு இயேசுவே என்று கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நிமிடம் அற்புதம் நடக்கட்டும். குமாரன் விடுதலை ஆக்கினான். மெய்யான விடுதலை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மெய்யான விடுதலை இப்பொழுதே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். சகல விதமான நோய்கள் இப்பொழுதே சுகம் அடையட்டும். எல்லா விதமான தடைகள் இப்பொழுதே மாறட்டும். இயற்கைக்கு மேற்பட்ட அசாதாரணமான ஒரு தேவ வல்லமை இப்பொழுது ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல் இறங்கி பரிபூர்ணமான விடுதலை உண்டாகட்டும். கர்த்தர் அப்படியே நீர் செய்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் தேவைகளை இயேசு ராஜாவிடத்தில் கேளுங்கள். உங்களுக்கும் நன்மை செய்து உங்களை சாட்சியா நிறுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார். நன்மைகள் செய்து நலிந்து போன மகளே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார். நீ சோர்ந்து விடாதே, மனம் தளர்ந்து போகாதே. நீ சோர்ந்து விடாதே, மனம் தளர்ந்து போகாதே. நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார்.